ஏன்னா கிருபை என்பது பாவம் செய்ய விடாது. இல்லை அவர் விழுந்துட்டார்ல, ஆண்டவர் சொல்லுவார், அப்பா நிற்கிறவன் எவனும் தன்னை விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பான்னுவார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. தேவன் நீதிமானாய் தீர்த்தவனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீயே யாரா? அடுத்தவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீயே யாரு? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு அவன் என்ன பண்ணுவான்? கணக்கு கொடுத்துருவான். நீ அதை பற்றி என்ன பண்ணாத, பூத கண்ணீர் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காத. உன் கண்ணில் உத்தரமே சாஞ்சிக்கிட்டு நிற்குது. நீ அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தம்மா தூண்டு அந்த சின்ன பிசிரை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் உன் கண்ணில் பார்த்தா இந்த குத்துரை இருக்குல்ல, அதே வந்து குத்திக்கிட்டு நிற்குது. முதல்ல அதை எடுத்து போடுப்பா. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு வகை பார்க்கலாம். எங்கிட்ட போனாலும் கர்த்தரை நீங்கள் அடைக்க முடியாது. அவர் எங்கிட்ட போனாலும் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வந்தாலும் கர்த்தர் வார்த்தையை வச்சு அடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் யாரும் கேட்டா, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்ணுறாரா? துரத்தி விடுகிறாரா? தூக்கி விடுகிறாரா? எல்லாம் சொல்லுவான், துரத்தி விட மாட்டார், தூக்கி விடுவார். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது 17 கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவர், தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை நம்முடைய கிருபை.